வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கைத் தரம் உயர்ந்துள்ளதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்தது திமுக அரசுதான் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மழையால் தடைபட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கைத் தரம் உயர்ந்துள்ளதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் நேற்று சத்தியமங்கலம், புதூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், கல்வி வளர்ச்சியில் புரட்சி கண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று கூறினார். அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்காக தமிழக அரசு 1682 கோடி ரூபாயை ஒதுக்கி பணிகளை நிறைவேற்றி வருவதாகவும், இத்திட்டத்தால் ஈரோடு மாவட்டத்தில் 38 குளங்களில் தண்ணீர் நிரப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 25 கோடி ரூபாய் செலவில் 32,976 குடிநீர் இணைப்பு புதிதாக தரப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். தடையில்லா மின்சாரம் காரணமாக புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு வருவதாகவும், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய அதிக அளவில் முன்வருவதால் அத்துறையிலும் தமிழ்நாடு நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்தது திமுக அரசுதான் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர், சிறுபான்மையினர் நல ஆணையம், சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், உருது அகாடமி உள்ளிட்டவை திமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டவை என்று கூறினார். திமுக ஆட்சியின்போது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கான மானியம் அதிகரிக்கப்பட்டதோடு சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த மாணவ மாணவியர் இலவசமாக விமான பணிப்பெண் பயிற்சி பெற வசதிகளை செய்து கொடுத்ததும் திமுக ஆட்சியில்தான் என்று அவர் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் தவறான கொள்கைகளால் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்லாமல் பெரும்பான்மையான மக்களும் பாதிக்கப்படுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான விசாரணையை சிபிஐ தீவிரப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி விடுத்துள்ள அறிக்கையில், ஆளுங்கட்சியினர் தலையீடு இல்லாமல் விசாரணை நடைபெற வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பின்னர் 3 பேரும் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இம்மாதம் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தப் பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. வரும் 20ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ள நிலையில் அவற்றை தவறு இல்லாமல் வெளியிடுவது குறித்தும், வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் தேர்தலுக்கான இதர ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசை இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தினேஷ் குணவர்த்தனாவை சந்தித்து பேசியபோது இதனை வலியுறுத்தினார். கடல்சார் வணிகம், பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாகவும் அவருடன் பேசினார். முன்னதாக இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே ஆகியோரை திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, இலங்கை பிரதமர் திரு ராஜபக்சே இடையே நடைபெற்ற உச்சிமாநாட்டின் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாக இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக டுவிட்டரில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
கேரளா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹிமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இடம்பெயர்ந்த பறவைகள் மூலமாக மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேச மாநிலங்களில் பறவை காய்ச்சல் இருப்பதும், கேரளாவில் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் வந்திருப்பதும் தெரியவந்துள்ளதாக மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பறவை காய்ச்சலால் கோழிகள் பாதிக்கப்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை என்றும், பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகளை தீவிரமாக கண்காணிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளையும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும் புதுதில்லியில் எமது செய்தியாளரிடம் பேசிய கால்நடை பராமரிப்புத்துறை செயலர் திரு அட்டுல் சதுர்வேதி கூறினார். முட்டைகள் மற்றும் கோழி இறைச்சியை சாப்பிடுவதால் பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கும் பரவும் என்பதில் எந்தவித ஆதாரமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். பறவை காய்ச்சல் தொடர்பான நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேசிய அளவில் கட்டுப்பாட்டு உதவி மையம் புதுதில்லியில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் கோழிப் பண்ணைகளில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிருமி நாசினி தெளிப்பதோடு உயிரிழந்த பறவைகளை பாதுகாப்பாக அகற்றுமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சலால் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழிப் பண்ணைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் தெரிவித்துள்ளார். இந்நோய் தடுப்பு பணிகள் குறித்து கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு அதற்கான கண்காணிப்புக்கு 45 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நமது மாவட்டத்தில் 1200க்கு மேல கோழிப்பண்ணைகள் இருக்கு. அந்தந்த பகுதியில் கோழிப்பண்ணைகளை இவர்கள் ஆய்வு செய்வார்கள். ஏற்கனவே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கேரளாவிற்கு இங்கிருந்து அதிக அளவில் முட்டைகள் லாரிகள் மூலம் திறந்தோறும் கொண்டு செல்லப்படுகிறது. திரும்ப வரும்பொழுது அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இதர கண்டெய்னர்களை முழுக்க கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தி ஒரு நாள் வைத்திருந்து அதற்கு பிறகுதான் கொண்டு வந்து திரும்ப முட்டைகளை ஏற்ற வேண்டும் என்ற அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. வெட்டினரி டாக்டர்ஸ், வருவாய்த்துறை அலுவலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், முனிசிபாலிட்டி ஸ்டவுண்டேஜ் அலுவலர்கள் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. தினசரி எப்படி கொரோனாவிற்கு ஸ்வாப் எடுத்து செக் பண்ணப்பட்டதோ அதுபோல அனைத்து பண்ணைகளிலும் கோழிகளுக்கு ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணப்படும். பறவை காய்ச்சலை அடுத்து கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்குள் நுழையும் வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பறவை காய்ச்சல் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க தமிழக அரசு கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லையான பரந்தாளமூடு பகுதியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சிறப்பு சோதனை சாவடி அமைத்து கேரளாவில் இருந்து வரும் சரக்கு வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளித்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கேரளாவில் இருந்து கோழி முட்டை ஏற்றி வரும் வாகனங்களையும் திருப்பி அனுப்பி வருகின்றனர். கன்னியாகுமரியில் இருந்து வி. குமார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். உலகத்திற்கு தேவையான கோவிட்-19 தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் திறன் இந்தியாவிடம் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், எகிப்து ஆகிய நாடுகளுடன் உறவுகளை மீண்டும் ஏற்படுத்த கத்தார் எடுத்துள்ள முயற்சிகளுக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆதரவாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் ஒரு பெண் உயிரிழந்தார். ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இரும்பு உருக்காலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குண்டு துளைக்காத உடைகளை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் நேற்று ராணுவ தலைமை தளபதி எம் நரவானேயிடம் வழங்கினார். இந்த ஆண்டு தில்லி குடியரசு தின அணிவகுப்பு கோவிட்-19 தொற்றுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே தென்னை மரம் நடுவதற்காக குழி தோண்டியபோது சோமஸ்கந்தர், அம்பிகை, நடராஜர் உள்ளிட்ட பழங்கால 7 சாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சிட்னியில் நடைபெறும் இந்த போட்டியில் 7 ஓவர்கள் முடிந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. அப்போது ஆஸ்திரேலியா ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. முகமது சிராஜ் வீசிய பந்தில் 5 ரன்னுக்கு டேவிட் வார்னர் ஆட்டமிழந்தார். ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால், கோவா அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் கேரளா அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்தது திமுக அரசுதான் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மழையால் தடைபட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.